நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது 2026 ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனி மாதத்தில் என்னங்க ஒரு முக்கியமான நிகழ்வு? மாதத்தின் கதாநாயகன் சூரியன் அப்படியே மிதுன வீட்டில் இருக்கிறார். உண்மையை சொல்லப்போனால் இந்த மாதப்பிறப்பு, தமிழ் மாத பிறப்பு எல்லாமே சூரியனை அடிப்படையாக கொண்டது. சூரியன் முதல் நாள் வரும்போது ஒரு மாதம், அந்த மாத கடைசி முடிந்த 30வது நாள் 31வது நாள் முடியும் போது அடுத்த மாதம் பிறக்கும். அப்போ ஆனி மாதத்தில் எப்போதுமே சூரியன் காலபுருஷனுடைய 3வது வீடு என்று சொல்லப்படக்கூடிய மிதுன வீட்டிற்கு வருவார். அப்போ அந்த மிதுன வீட்டில் அவர் உங்களுடைய ராசிக்கு எத்தனையாவது வீட்டில் வருகிறார் என்பதை பொறுத்து இந்த மாத பலன்கள் கண்டிப்பாக நடக்கும். சூரியன் எப்போவுமே 3, 6, 10, 11ஆம் இடங்களுக்கு வரும் பொழுது உங்கள் ராசிக்கு 3, 6, 10, 11ஆம் இடங்களில் வரும்போது உபசய ஸ்தானங்கள்னு சொல்லுவோம். வெற்றியை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்தில் 3, 6, 10, 11 வரும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பாக செய்வார். இந்த மாதம் செவ்வாயுடைய மாற்றமும் நடக்குதுங்க. ஆனி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா செவ்வாய் தற்போது இருக்கக்கூடிய ஆட்சி வீட்டிலிருந்து சுபத்துவ வீடு, சுபருடைய வீடுன்னு சொல்லப்படக்கூடிய 2ஆம் வீடான ரிஷப வீட்டிற்கு அவர் மாறுகிறார். மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு மாறுகிறார். மிக முக்கியமான நிகழ்ச்சி என்னங்க? சமீபத்தில் தான் குரு பயிற்சி நடந்தது. உச்சகுரு பகவான் அப்படியே கடகத்தில் வலுவாக இருக்கிறார். கூடவே அவர் கூட சுக்கிரன் இருப்பதும் மிகப்பெரிய யோகமான அமைப்பு. சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய விரயச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, அர்த்தாஷ்டமச்சனின்னு சனியால் துன்பப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாரையுமே ஆறுதல் படுத்துகின்ற விதமாக இந்த சனிக்கு உச்சகுருவின் பார்வை கிடைப்பது என்பது சனியுடைய வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கொஞ்சம் இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆக பெரும்பாலும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் இருக்குது. மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதனும் சுக்கிரனும் ஓரளவிற்கு நல்ல அமைப்பிலே இருக்கிறாங்க. மாத ஆரம்பத்தில் மிதுனத்தில் புதன் இருந்தாலும் கூட அதற்கப்புறம் அப்படியே வக்ரகதியில் கடகத்திலும் அதற்கு பிறகு மீண்டும் மிதுனத்திலேயுமே இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்கின்றன. ராகு கேதுக்களை சொல்லவே வேண்டாம், அவங்களுக்கு வக்ரகதியே கிடையாது. இப்போது கும்பத்திலும் சிம்மத்திலும் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரம் வரைக்குமே அதே இடத்திலேயே இருப்பாங்க. ஆக ஒரு 12 ராசிக்காரர்களுக்கும் கெடுபலன்களை, சாதகமற்ற பலன்களை அப்படி நடக்கும், இப்படி நடக்கும், இந்த மாதிரி ஆகிடுவீங்க, அந்த மாதிரி ஆகிடுவீங்கன்னு சொல்லக்கூடிய அளவில் நிச்சயமாக மாற்றங்கள் இல்லைங்க. செவ்வாயுடைய மாற்றம் நன்றாகவே இருக்கிறது. மாத பயிற்சியில் மிதுன வீட்டிற்கு சூரியன் போவதும் உச்சகுருவானவர் ஒரு நிலையில் சுக்கிரனோடு சேர்ந்திருப்பது, புதனோடு சேர்ந்திருப்பது, அதன் பிறகு சனியை பார்ப்பது என்பது ஒரு மிகுதியான நல்ல அமைப்புகளை, கல்வி சார்ந்த அமைப்புகளை நல்ல இதை கொடுக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு படிப்பில் கொஞ்சம் அக்கறை வரும். போங்க சார், எந்த காலத்தில் சார் மாணவர்கள் படித்தாங்கன்னு கேட்குறீங்களா? ஆயினும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி இளைய பருவத்தினர், சிறார் பருவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் அக்கறை வரும் இல்லையா? அந்த அக்கறை இந்த ஆனி மாதத்திலேயே வருங்க. போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இளைஞர்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆகவே எதிலும் கூடுதல் நிறைவை தருகின்ற மாதமாகவே அமைந்திருக்குதுங்க இந்த ஆவணி மாதம். மிகப்பெரிய சாதகமான அமைப்புள்ள கிரகங்கள் இருக்கிறனால பெரிய நன்மைகள் இருக்குங்க. இப்போது தனித்தனியாக மேஷராசியிலிருந்து மீனராசி வரைக்கும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்த்துடலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இப்போது உண்டு. மனைவியால் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, கணவரால் சந்தோஷம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதுவரைக்கும் மாமனார் மாமியாரிடம் பேரெடுக்காத தனுசு ராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே என் மருமகளை மாதிரி உண்டான மாமியார் வாய் விட்டு சொல்ல வச்சுருவீங்க. போங்க சார், வாழ்க்கையில் தலைகளை கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்க உதித்தாலும் இது எங்கள் வீட்டில் நடக்கவே நடக்காது, நானும் என் மாமியாரும் இப்படி கீரியும் பாம்புமா இருக்கிறோம் அப்படின்னு நினச்சவங்க எல்லாருக்குமே மாமியார் மெச்சும் மருமகள் என்கின்ற அமைப்பு தனுசு ராசிக்கார சகோதரிகளுக்கு இந்த மாதம் கண்டிப்பாக ஒரு முறை நிச்சயமாக நடக்குங்க. அந்தளவிற்கு ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கணவரிடம் மரியாதை இருக்கும். மனைவியை கணவர் மதிக்கக்கூடிய தன்மைகள் ஆண்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் பாக்கியாதிபதி என்பதால் பெண்கள் மூலமாக, ஆண்கள் மூலமாக, எதிர்பாலினத்தவரின் மூலமாக வருமானங்கள், நல்ல நட்புக்கு அடையாளமாக சில விஷயங்களை செய்யக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு மாறுகிறார். அதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல மாற்றம்தான். செவ்வாய் 6ல் மாறினாலே பணங்காசு வகையறால் இது வரைக்கும் வந்த கடன் தொல்லைகள் அமைப்பு கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். கடனை அடைக்கவே முடியலைங்க, அதை பண்ண முடியலைங்க, இதை பண்ண முடியலைங்கன்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் வரும். எதிரிகள் உங்கள் பக்கத்தில் வர்றதுக்கு கூட கொஞ்சம் பயப்படுவாங்க. மிக மிக முக்கியமாக பூமி சார்ந்த தொழில்கள், பில்டிங் சம்மந்தப்பட்டது, மருத்துவ தொழில்கள்னு சொல்லப்படக்கூடிய மெடிக்கல் ஷாப்பு, நர்ஸாக இருக்கிறேன், டாக்டராக இருக்கிறேன், மருத்துவமனை நடத்துகிறேன், இந்த மாதிரியான விஷயங்களில் செவ்வாயின் தொழில்களில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே
மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்கள் இனிமேல் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்போகுதுங்க. 8ஆம் இடத்துல குருவும் சுக்கிரனும் இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை நன்மையை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஊர் விட்டு ஊர் போகக்கூடிய மாற்றங்கள் இப்போது கண்டிப்பாக வரும். சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலம் போகக்கூடிய ஆர்வங்கள் ஆசைகள் வந்துடும். இங்கே பிழைக்கிறத விட தூர இடத்துல போய் பிழைச்சன்னா நல்லா சம்பாதிப்பையா என்கின்ற மாதிரியாக மேற்கு நாடுகளுக்கு, ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளுக்கு அல்லது அரபு நாடுகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தில், அங்கே போய் பிழைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான நல்ல மாதமாக இந்த மாதம் ஆனி மாதம் அமைஞ்சிருக்குங்க. ராசிநாதன் உச்சத்தை அடைந்திருக்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். பணப்பற்றாக்குறை தீரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வியாபார பெருமக்களுக்கு நல்ல வியாபாரம் ஆகும். தொழிலாளர் பெருமக்களுக்கு நிர்வாகத்தோடு நல்ல ஒரு ஒன்றுதல் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஏதாவது ஒரு வகையில் சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை செய்கிறவங்க எல்லாருக்குமே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு ஃப்ளக்சுவேஷன், அதாவது எதிலும் ஒரு நிலைத்தன்மை இருக்கக்கூடிய அமைப்பு, ஃப்ளக்சுவேஷன் அகலக்கூடிய அமைப்புகள் என எல்லாவற்றிலும் ஒரு நிறைவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கௌரவ மதிப்பு கூடும். ராசிநாதன் உச்சத்தை அடைகிறார், அவர் 8ல் மறைகிறார்ன்றது 2வது பட்சம். சுக்கரனோடு சேர்ந்து அவர் உச்சத்தை அடைந்திருக்கின்ற காரணத்தினால் எந்தெந்த இடங்களில் மரியாதை போச்சுன்னு நினச்சிங்களோ அந்த இடத்துலலாம் மரியாதை திரும்பி வரக்கூடிய நல்ல மாதங்க இந்த ஆனி மாதம். அப்படியே தனுசு ராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற்போல்